அவமானப்படுகிற இடத்துல இருந்தால் ஒருத்தனுக்கு வந்து ஒரு ரோஷமும், அவமானப்படுகிற இடத்துல இருந்தால் ஒருத்தனுக்கான ஒரு வெறியும் பிறக்கணத்தில் பல சாதனையாளர்களுடைய பட்டியலை நம்ம பார்த்துக்கிட்டே வரும். மிக மிக சமீபமான ஒரு விஷயம் அப்படின்னா, த T20 வேர்ல்டு கப் கோப்பையை வாங்கிட்டு அப்படி அந்த மகிழ்ச்சியுடைய என்ன சொல்கிறது, அப்படி ஒரு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க வந்து. முதல்ல அந்த மேட்ச் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இல்லை, இந்த ஃபைனல் மேலே சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா அது பாட்டு தேவன் போயிட்டு இருக்குங்க, ஒன்றும் ஒரு பரபரப்பே இல்லைங்க. வந்து சவுத் ஆப்பிரிக்கா தானே, அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை. ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு டீம் அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் முதல்லையே அடித்து வெளியே திருத்தியாச்சு. ஓகே, இதில் முக்கியமாக வந்து இந்த ஃபைனலில் வந்து எல்லாருடைய கண்ணும் ஒருத்தர் மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஹர்திக் பாண்டியா. என்னென்னா 2011 வேர்ல்டு கப் நடக்குது. வேர்ல்டு கப் வந்து சச்சின் அந்த வேர்ல்டு கப்போடு அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறார். கிரிக்கெட்டினுடைய ஒரு பெரிய மாஸ்டர், ஒரு தலைச்சிறந்த கிரிக்கெட் வீரர். அவர் இருக்கிற காலகட்டத்தில் ஒரு கோப்பை கூட நம்மளால் வாங்கி கொடுக்க முடியலன்னு அவருடைய ஜூனியர்ஸ்லாம் வந்து ஒரு முடிவு பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு கப்பை அடித்தே தீரணுன்ற ஒரு கங்கணம் கட்டுறாங்க. அது நடக்குது, அந்த மேஜிக் நடக்குது, கொண்டாடுறாங்க. 2011 உலகமே கொண்டாடுறது, உலகத்தில் உள்ள இந்தியர்கள்லாம் கொண்டாடுறாங்க. அந்த நேரம் வந்து அந்த கிரவுண்டுக்கு வெளியே ஒரு பையன் என்ன பண்ணுறான், கலர் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒருத்தர் மேலே ஒருத்தர் தூக்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். வந்து நிச்சயமாக அவன் வந்து கிரவுண்டுக்குள்ளே வந்து விளையாடி ஒரு வேர்ல்டு கப் வாங்கி தர போகிறான்னு வந்து யாருக்குமே தெரியாது. அவன் காரணமாக இருக்க போகிறான்னு யாருக்குமே தெரியாது. அந்த பையன் தான் வந்து ஹர்திக் பாண்டியா. ஒரு பாருங்கள், 2011 ஒரு வேர்ல்டு கப்பு மைதானத்துக்கு உள்ளே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மைதானத்துக்கு வெளியே டிக்கெட் கிடைக்காமல் வெளியே இருந்த ஸ்க்ரீன்ஸில் இல்லை வெளியே இருந்த ஒரு சின்ன ஒரு டீ கடையிலையோ பொட்டி கடையிலையோ அவன் பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் இந்தியா கப்பு வாங்கிடுச்சோன்னே அவனும் அவன் நண்பர்களும் சேர்ந்து அந்த ஹோலி பொடியை தூவி, கலர் பொடியை தூவி கொண்டாடுறாங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. காலமும் இயற்கையும் பிரபஞ்சமும் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுன்னு வச்சுங்க, ஒருத்தனை வந்து இங்கேருந்து அங்கே கொண்டு போய் வச்சிடும். அதுதான் ஹர்திக் பாண்டியா. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரே ஒரு சின்ன கதை ஒன்று வந்து எனக்கு எப்படி தெரியுதுன்னா, ஹர்திக் பாண்டியா வந்து பீமன் மாதிரியான ஒரு விஷயம் தெரியுது. பீமனுக்கு தான் வந்து பெரும்பாலும் அவனுடைய பலம் என்னன்னு தெரியாது அப்படின்னு வந்து சின்ன பசங்களை கௌரவர்களும் பாண்டவர்களும் சின்ன வயசில் சின்ன பொடி பசங்களாக இருக்கும்போது போயிட்டு ஒரு மாந்தோப்பில் விளையாடுறாங்க. ஒரு மாமரத்தில் ஏறி மாங்காய் பறிக்கிறாங்க. கௌரவர்கள் எத்தனை பேர்? 100 பேர். பாண்டவர்களில் 4 பேர் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. 5வது ஆள் வரல. இன்னும் 4 பேரும் மரம் மாங்காய் பறிச்சிட்டு இருக்காங்க. 5வது ஆளாக பீமன் வந்து உள்ளே வரான். உள்ளே வந்தோடனே, என்ன பிரதர்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. எல்லாம் மாங்காய் பறிச்சுட்டு இருக்கோம்னு. அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, என்ன மரத்தில் ஏறி அதை மாங்காவை பறித்து காம்பை உடச்சி எல்லாரும் இறங்குங்கன்னு சொல்லிட்டு பீமன் ஒரு மாமரத்தை உழுக்கிறான். தழை, காய், பிஞ்சி, பழம் மொத்தம் வந்து மொட்டை மரமாக நிற்குது. வந்து துரியோதனை பார்க்குறான். மவனை இவன் பயங்கரமான ஆளியாவன், பொறாமல் வருது. இவன் லேசுப்பட்டவன் கிடையாது, பங்காளிங்க சண்டாங்க தானே, பங்காளிகள் குணம் அது தானே, இவனை சும்மா விடக்கூடாது, சின்ன வயசுலேயே பாருங்கள் அப்படின்ட்டு அவனுடைய உணவில் விஷம் கலக்கிறான். விஷம் கலந்த பிறகு அவன் மயங்கிய பிறகு அவன் கைகாலில் கட்டி கடலில் தூக்கி போட்டுறான். கடலில் போட்டோடனே ஆழ்கடலுக்குள்ளே போகும்போது அங்கே கடலுக்குள்ளே இருக்கிற கடல் நாகங்கள் வந்து அவனை பீமனை குத்தின பிறகு அந்த விஷம் முறிவு ஏற்படுது. அங்கே இருக்கிற நாக அரசன் வந்து அவனுக்கு வந்து ஒரு அதாவது என்ன சொல்கிறது, உனக்கு சாகாவரம், அவ்வளோ சீக்கிரத்தில் நீ சாக மாட்டேன்னு சொல்லி ஒரு பானத்தை கொடுக்குறான். திரும்ப வந்துடுறான். எனக்கு அப்படி தான் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து தோணுது. ஒருத்தனுடைய பலம் என்னன்னு வந்து அவனுக்கு தெரியாதுங்க. மைதானத்தில் இறங்குற பிறகு தான் தெரியும். கடந்த ஐபிஎல்லில் மும்பை இந்தியன்ஸுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு பெரிய பாலிடிக்ஸ் நடக்குது. அந்த பாலிடிக்ஸ் வந்து ரோஹித் சர்மாவுக்கு எதிரான ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது. அது ரோஹித் சர்மாவுக்கும் தெரியாது, ஹர்திக் பாண்டியாவுக்கும் தெரியாது. ஹர்திக் பாண்டியா அதுக்கு முன்னே ஐபிஎல்லில் குஜராத் அணியில் இருக்க உள்ளே கொண்டு வராங்க. இந்த பாலிடிக்ஸில் என்ன ஆகுதுன்னா, ஹர்திக் பாண்டியா கேப்டன் அறிவிக்கிறாங்க, ரோஹித் சர்மாவை டம்மி ஆக்குறாங்க. என்ன காரணம் தெரியல. இதில் வந்து கிரிக்கெட் வாரியம் சார்ந்த பெரும் முதலாளிகள், அம்பானி வரைக்கும் பேர்லாம் சொல்கிறாங்க. வந்து அம்பானிலேருந்து எத்தனையோ பேர் சொல்கிறாங்க, இவங்கள்லாம் இவங்களுடைய தலையீடு இல்லாமலாம் அதெல்லாம் நடக்கலை அப்படின்னு. ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. ஏதோ உள்குத்து இது நடக்குது, என்னன்னு தெரியலன்னு. ஆனால் என்னென்னா, மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் வந்து இதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. ரோஹித் சர்மா ஆகச்சிறந்த வீரர் அப்படின்னு மாற்றுக்கிறதே இல்லை. ரோஹித் சர்மாவுக்கும் ஷாக் ஆகுது. உள்ளே வந்து பாலிடிக்ஸ் பண்ணது ஹர்திக் பாண்டியா தான் ஒரு குரூப் வந்து ரோஹித் சர்மாவுக்கு கொம்பு செய்ய விடுறாங்க. 2 மேட்ச் 3 மேட்ச் தோக்குறாங்க. கிரவுண்டில் வந்து கத்துறானுங்க. வந்து கிரவுண்டுக்குள்ளே 50,000 பேர், வெளியே மும்பை இந்தியன்ஸோடைய ரசிகர்கள் 50 லட்சம் பேர். 50 லட்சம் பேர்
ஹர்திக் பாண்டியாவை உருவ கேலி செய்கிறார்கள். கிரவுண்ட்லேயே வெறுப்பேற்றுறான், மராட்டியத்துலேயும் ஹிந்திலையும் கண்ணாமண்ணான்னு திட்டுறான். கேட்குது அவனுக்கு காதுக்கே. ஒரு கட்டத்தில் அழறான் வந்து, வேணாம் அந்த கேப்டன் பதவி வேணாம், அவர்கிட்டே கொடுத்துருங்கன்னா. ரோஹித் வந்து அதெல்லாம் நீ ஒன்றும் பிச்சை போடுற அவசியம்லாம் கிடையாது அப்படின்போது அந்த தேர்வு ஐபிஎல் அந்த மும்பை இந்தியன்ஸுடைய ஓனரை கொடுத்தது தான், அதெல்லாம் நீ தான் பண்ணி ஆகணும் போது ரிசல்ட் என்னன்னு தெரியும். அத்தனை பழியும் அத்தனை பாவமும் ஹர்திக் பாண்டியா மேலே வருது. போகிற இடம்லாம் கரைச்சி கொட்டுறானுங்க. ஒரு சாதாரண பையங்க வந்து, ஒரு சாதாரண நிலையில் இருந்த பையன் ஒரு இடத்துக்கு வரான், அவனை எப்படிலாம் நமக்கு போகிறோம், அழறான், ரூமில் போய் கதறான். என்னடா இது மாதிரியான ஒரு விஷயம்னு இது ரோஹித்துக்கும் புரியலையான்னு. அந்த நேரம் விராட் கோலி சப்போர்ட் பண்ணு. விராட் கோலி மைதானத்தில் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவை ரசிகர்கள் வந்து கேலி பேச்சு பேசி இந்தியில் திட்டுவார்கள். அதை வந்து விராட் கோலி காதில் விழுந்து இப்படி சொல்லுவாப்புல. சொல்லிவிட்டு நாம் எல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு. மும்பை, சென்னை, குஜராத், கொல்கட்டா இதெல்லாம் கிடையாது, நம்மளாம் இந்தியர்கள், அவனும் இந்தியன், கொஞ்ச நேரம் வாயை மூடுங்க, நோர் முஸ்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்த கோபத்தோடைய வெளிப்பாடு தான். ஒட்டுமொத்தமாக அந்த ஐபிஎல் முடிஞ்ச பிறகு ஹர்திக் பாண்டியா ஒரு கடுமையான மன சூழலில் இருக்காப்புல. இந்த T20 வேர்ல்டு கப்பில் ஹர்திக் பாண்டியா லிஸ்ட்டில் இல்லை. எப்படி நம்ம நடராஜன் இல்லையோ அது மாதிரி இல்லைன்னு முதல்ல சொல்கிறாங்க வந்து. ஓகே, நான் கூப்பிடாம தான் போயிடுவாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ஆனால் தேர்வுக்குழு வந்து முடிவு பண்ணுது. எப்படி பும்ரா அவசியமாக வேணுமோ அதே போல் ஹர்திக் பாண்டியா வேணும். பேட்டிங் பவுலிங் ஆல்ரவுண்டர், கடைசி நேரத்தில் கை கொடுக்கக்கூடிய ஒரு வீரர். நீங்கள் வெறும் மும்பை இந்தியன்ஸுடைய கேப்டனாக வச்சு மட்டும் அவரை வந்து நீங்கள் ட்ரோல் பண்ணாதீங்க. தேர்வுக்குழுது அதில் கூட ஹர்திக் பாண்டியாவுக்கு என்னென்னா, ரைட் ஓகே, நம்மளை வந்து ஒரு 12வது ஆளாக வச்சுருப்பாங்க, தண்ணி பாட்டில் எடுத்து போகிறதுக்கும் ஜூஸ் எடுத்து போகிறதுக்கும் டவல் எடுத்து போகிறதுக்கும் இதுக்கு தான் இருக்கணும்னு. ஆனால் அவருக்கான வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்துகிறார் ஹர்திக் பாண்டியா. அதற்கெல்லாம் காரணம் வந்து ஒரு பக்கம் வந்து கோலி. எப்படி முகமது ஷமியுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை, சொந்த பிரச்சனை ஏற்பட்டுதோ, நான் கூட ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன் வந்து, அவருடைய மனைவியே பாலியல் ரீதியாக ஒரு புகார் கொடுக்கும் பொழுது ஒட்டு மொத்தமாக எல்லாரும் எதிர்த்து நிற்கும் போது ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் தான் முகமது ஷமிக்கு வந்து கை கொடுக்குறாங்க. அதே போல் ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து கோலி தான் ஒவ்வொரு முறையும் வந்து தட்டி கொடுக்குறாரு. நீ கலக்கூடா, நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதா, நீ பாட்டுன்னு செய்யலை, நீ அதெல்லாம் மண்டியில் ஏற்றுக்காதரா எதுவும். ஆனால் ரோஹித் சர்மா சரியாக பேசுறது கிடையாது. அந்த வன்மம் இல்லைனா கொம்பு சுவி விட்டது, ஏதாவது ஒன்றுக்கு ரெண்டாக சொல்லி விட்டது, இதெல்லாம் கூட இருக்கும். நீங்கள் ஸ்ரீகாந்த் வந்து ஹாட் ஸ்டாரில் சொல்லிக்கிட்டே இருப்பார், வந்து பேசிக்கிட்டே இருப்பார், கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருப்பார். எப்பா டே ரோஹித் பேசுகிறா அவங்ககிட்ட, டே ஏண்டா ஹர்திக் தட்டி கொடுறா, பாராட்டுறா அப்படின்னு. ஏன்னா ஒரு சீனியர் பிளேயருக்கு தெரியும், மோஸ்ட் சீனியர் பிளேயர் வந்து அவருக்கு தெரியுது என்னென்னு, என்ன பாலிடிக்ஸ், என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான ஒரு இது நடக்கும். ஏன்னா இந்த மாதிரியான சோஷியல் மீடியாக்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இல்லாத காலகட்டங்கள் விளையாடினவங்க. கிருஷ்ணமாச்சாரியா, ஸ்ரீகாந்த், கபில் தேவ்லாம் வந்து அவர் நேரடியாக சொல்லுவார் வந்து, ஓகே ஃபைனல் வந்தாச்சு, ஃபைனலில் சவுத் ஆப்ரிக்கா செகண்ட் பேட்டிங் பண்ணுவாங்க, இந்த மில்லர் அடிப்பார் பாருங்கள், சிக்ஸாக அடிக்கும் பொழுதே வந்து ஓகே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, நாம் ஏற கட்டின்னு கிளம்ப வேண்டியது தான், ஒன்றும் கிடையாது, ஈஸியாக முடிச்சிடுவாங்க, 170+, அது ஒன்றும் பெரிய ஸ்கோரே கிடையாது. அதே சமயம் இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு ஆறுதலான விஷயம், தொடர்ச்சியாக சவுத் ஆப்ரிக்காவை நீங்கள் எடுத்து 32 வருஷம் ஒரு பெரிய தடை அவங்களுக்கு வந்து, ஒரு வெள்ளையின கருப்பின மக்களுக்கான ஒரு பெரும் போராட்டம். நெல்சன் மண்டேலாவை வந்து சிறையில் அடைத்து விட்டு கிரிக்கெட்டை தடை பண்ணுறாங்க, அவருடைய விடுதலை பண்ணுறாங்க. இந்த டீம் வந்து வெளியே விளையாடு முதல் ஆட்டமே அவங்க வந்து விளையாடுறது வந்து இந்தியா கூட தான் விளையாடுவேன்றாங்க. இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் அப்படி ஒரு நட்பு. நம்ம காந்தி அங்கே போகும்போது தான் வெள்ளைக்காரன் வந்து நீ கருப்பர்னு சொல்லி உடம்புல துணி போடாதவன்னு சொல்லி கீழே தள்ளி விட்டுறான். அங்கே இருப்பவர்கள் நம்ம சகோதரர்கள் தான் இந்தியர்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதே சமயம் வந்து இவ்வளோ காலம் நீங்கள் பெரும்பாலும் சவுத் ஆப்பிரிக்காவை பாருங்கள், நீங்கள் வந்து செமிஃபைனலில் வந்து காலியாகிடுவாங்க. அது என்ன ராசியோ என்ன இதுவோ என்ன லெக்குதாதா இதுவோ தெரியவே இல்லைன்னு இந்த முறை ஃபைனல் வந்தாச்சு அப்படின்னு ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்க, இந்தியா ஜெயிக்கணும். அதே சமயம் ஒருவேளை திறமையை ஆடி சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறோம். அவங்க ஒன்றும் பரம எதிரிலாம் கிடையாது, நமக்கு ஒன்றும் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நீங்கள் 2011க்கு பிறகு இந்தியா பல முக்கியமான மேட்சுகளில் வந்து எப்படி பாருங்கள், இவங்களுக்கும் அதே நிலைமை தான் வந்து, ஒன்று செமிஃபைனலில் போவாங்க, இல்லைன்னா ஃபைனலுக்குள்ளே போய் தோற்று போயிடுவாங்க, இல்லை செமிஃபைனல் வரைக்கும் போயிட்டு ஃபைனலுக்கு போக முடியாது போயிடும். இதே தான் நடந்துக்கிட்டு வருது. அது காரணம் என்னென்னா, ஒரு நபரை நம்பிக்கிட்டு இருந்தது, ஒருத்தர் மேலே, தோனினா தோனி, விராட் கோலினா விராட் கோலி,
இவர் அடித்தாதான்ப்பா உண்டு, இவர் இது பண்ணால் தான் உண்டுன்னு. ஆனால் இந்த மாதிரி T20 வேர்ல்டு கப்பில் ஒட்டுமொத்த டீம் இந்தியான்னு வாங்கலீங்களா, அப்படி ஒரு விஷயம். பும்ரா வராரு, ஒரு பவுலிங் போடுறாரு, தூக்குறாரு. ஆஹா, இன்னையா அது உலகத்தில் ஒரு வெறித்தனமான ஒரு பவுலர் அப்படின்றது வந்து அங்கே தான் தெரியுது. வெறித்தனம்னா அந்த பவுலிங் போடுறதுல, மற்றபடிலாம் ஒன்றும் அவர் கிரவுண்டில் கத்துறதுலாம் கிடையாது. ஹென்றி அங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் படும் மோசமான பேட்ஸ்மேனுங்க அது. அதாவது வந்து அதகலம் பண்ணிவிடுவான் அந்த ஆளை விட்டா, அந்த விக்கெட்டை தூக்குறேன். கடைசி 20 ரன்னு, அந்த 20 ரன் தான் கிட்டத்தட்ட ஆட்டத்தினுடைய போக்கே வந்து மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏறக்குறைய கப்பு சவுத் ஆப்பிரிக்கா கையில் போயிடுச்சுன்னு நம்ம நினச்ச பொழுது தான் ஹர்திக் பாண்டியா என்ற அந்த ஒரு நபர் வந்து அப்படியே இந்தியா பக்கம் திருப்பி விடுறார். மொத்தம் அப்படியே மாறுது வந்து. எப்படி வந்து ஒரு கிரவுண்டில் இருந்த ஒரு 50,000 பேர், வெளியே இருந்த 50 லட்சம் பேர் ஒரு நபரை பார்த்து கேலி பண்ணி, கிண்டல் பண்ணி, உருவ கேலி பண்ணி, நீ சோமாரி பேமானி அப்படின்ற ரேஞ்செலாம் திட்டி அவனை மன உளைச்சலுக்குள்ளாக்கினவங்க. நீங்கள் அந்த T20 வேர்ல்டு கப்பில் கப்புக்கு இவன் தான் ஏன் காரணம்னு 140 கோடி இந்தியர்களும் அப்படி சிரிச்சுக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை கைத்தட்டுறாங்க, பாராட்டுறாங்க. அழறான் கிரவுண்டில், ஓன்னு அழுக. அந்த வலி மொத்தம்தான், கப்பு வாங்கினதுக்காக கிடையாது. அந்த வலி இருக்கு இல்லைங்களா, என்னென்னலாம் பண்ண அப்படின்னு. இதுதான் சொல்கிறேன், அவமானப்படுகிற இடத்திலிருந்து தான் ஒரு வேகம் பிறக்கும். அவமானப்படுகிற இடத்திலிருந்து தான் ஒரு தன்மானம் பிறக்கும். அவமானத்தை வந்து நீங்கள் ஒரு பெரிய இதுவாக நினச்சிக்காதீங்க. அங்கே தான் அதில் சோர்ந்து போயிடக்கூடாது. அதில் வென்றவர்கள் தான் அதிகமான பேர். அதில் வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பேச்சுவார்த்தையே இல்லாத ரோஹித் சர்மா, என் கேப்டன் வந்து நீ தான் பிடுங்கின, என் கேப்டனுக்கு நீ தான் எதிரி, என் கேப்டன்ஷிப்புக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு நீ அவ்வளோ உள்ள பாலிடிக்ஸ் பண்ணியிருக்கிற, இப்படிலாம் யார் சொல்லி யாரோ தூபம் போட்டிருக்காங்க. இப்படியா நினச்சிருந்தா இந்த சீரீஸில் கூட வேர்ல்டு கப்பில் கூட சரியான ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் பேசுறது கிடையாது, ஹோட்டல் போனாலும் பேசுறது கிடையாது. ஆனால் அந்த ஜெயித்த பிறகு இவன் தான் ஏன் காரணம், இவன் தான் ஏன் தங்க குட்டி அப்படின்னா அவன் உடஞ்சி போய் அழுவான். யார், ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா அப்படி பிடிச்சி அப்படி அணைக்கிற ஒரு இது இருக்குது பாருங்கள், அதுதாங்க. நான் வந்து ராகுல் டிராவிட்டோடைய பல மேட்சுகள் பார்த்துருக்கேன் நான் வந்து. அதனால் வந்து அசால்ட்டாக ஒரு 200 ரன் அடிச்சுட்டு ரொம்ப கேஷுவலாக சர்வசாதாரணமாக அப்படி ஒரு சின்ன ஒரு சிரிப்பு மட்டும்தான் இருக்கும், பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் இருக்காது. ஆனால் கப்பு வாங்கிட்டோன்னே குதிக்கிற குதி கோச்சு ரிட்டையர்மெண்ட், அதாவது இந்த கோச்சாக இருந்து வெளியாக போகிறார் அவர் வந்து. இந்த நம்ம கோச்சாக இருக்கும் பொழுது, நம்ம பயிற்சியாளராக இருக்கும் பொழுது இந்த வேர்ல்டு கப்பை நம்ம வாங்கி கொடுத்துருக்கின்ற அந்த மகிழ்ச்சி, துள்ளி துள்ளி குதிக்கிறாப்புல, கத்துறாப்புல, இது ராகுல் டிராவிட் தானா அப்படின்னு சீனியர்ஸு இங்கே இருக்கிற கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், டிராவிடா என்னையா நீ இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு அவர் ஒரு பக்கம். ரவிசாஸ்திரி ரொம்ப இது பண்ணி கேட்குறாரு, நான் டிராவிட் இப்படிலாம் பார்த்ததே கிடையாதுன்றார் வந்து. இது ஒட்டுமொத்த ஒரு டீமோட இது. இதில் பெரிய ஹைலைட் என்னென்னா, இந்த கோப்பையை வாங்கியாச்சு, செலிப்ரேட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ரோஹித் சர்மாலாம் வந்து ஒரு வித்தியாசமாக நடந்து வந்து அதை வாங்குவார் வந்து. எல்லாம் முடிச்சாச்சு. முடித்த பிறகு அந்த சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர்ஸ் அத்தனை பேரையும் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க கையில் கப்பை கொடுக்குறாங்க பாருங்கள். இதுதாங்க, இதுதான் இந்தியர்கள், இந்திய மண்ணிற்கான ஒரு பெருமை. எப்பா, இது உங்களுக்கும் பங்கு உண்டு இந்த கோப்பையில், நாங்கள் மட்டும் ஜெயிக்கலை. இந்த கோப்பையில் பேர் வந்து உங்கள் பேரும் எழுதி வச்சுருக்குது, நீங்களும் தான் காரணம் அப்படின்னு அந்த சொன்ன இடத்தில் அவள் ஒரு உயரத்தில் உச்சியில் போய் நின்றுட்டாங்க. அவங்களே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டாங்க வந்து. ஆட்டத்தில் வெற்றி தோல்வி என்பது சகஜமான ஒரு விஷயம் வந்து. ஒரு ஆட்டத்தை வந்து சலிமுகவ் சொல்கிற வசனம் தான் வந்து, ஜெயிக்கிறவனை ரொம்ப பிடிக்கும், தோக்கிறவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் நின்று வேடிக்கை பார்க்குறான் பாரு அவன் ஜடம் அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்க்குறவங்க கிடையாது. தோக்கிறவன் ரொம்ப ரொம்ப பிடிக்கின்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லை, அதுமாதிரி அவமானப்படுகிறவனும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் ஜெயிக்கணுன்றது வந்து. அதை தான் ஹர்திக் பாண்டியா செய்யுது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கப் T20 ஒட்டுமொத்த ஹீரோ எல்லா விஷயத்துக்கும் வந்து ஹர்திக் பாண்டியா தான் தெரிகிறார். இந்த செலிப்ரேஷனை கொண்டாடிக்கிட்டே இருக்கிறாங்க வந்து, இன்னும் கொண்டாடிக்கிட்டே இருப்பார்கள் வந்து. ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனநிலையிலிருந்து ஒரு அழுத்தமான ஒரு மனநிலைக்கு மனிதன் மாறும்பொழுது அந்த அழுத்தமான மனநிலையிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்றால் எல்லாருடைய கவனத்தையும் அவன் இருக்கணும்னு ஹர்திக் பாண்டியா மிக சரியாக பண்ணியிருக்கிறார். இந்தியாவிற்கான அடுத்தடுத்த வெற்றிகள் தொடரட்டும், அதில் ஹர்திக் பாண்டியாவுடைய பங்கும் இருக்கட்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். நன்றி.